ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். என் கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் அருண். அவ்வளவுதான். ரொம்ப நாளா இல்ல, நம்ம கொஞ்சம் நாள் தான். உடம்பு சரியில்ல மேன். சரி, பாருங்க ஓகே. இப்பயே அதான் குரல் கோல்டுல தான் இருக்குது. இந்த மாதிரி தான் பல பேர் உடம்பு சரியில்லை, பர்சனல் ரீசன், இன்ஜூரின்னு சொல்லிட்டு ரூல்ட் அவுட்டா ஆயிட்டு இருக்காங்க. ரூல்ட் அவுட்லாம் கிடையாது. ஒருத்தரை வந்து அனுப்பியே விட்டாங்க. நைட்டு வந்து ஒரு எத்தனை மணி? ஒரு 11:30 12 மணி இருக்கும். ஆமா, அப்ப விட்டாதான் பேச மாட்டேன்னு சொல்லி அந்த டைம்ல அப்ப விடுறாங்க இவங்க. விட்டுருக்கானுங்க. ஆனா சாயங்காலத்துல இருந்து பரபரப்பாயிருச்சு ஆக்சுவலா. பும்ராக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்கல்ல. பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி வரமாட்டாருன்னு நம்ம முன்னாடி வீடியோலயே சொல்லிட்டோம். அதாவது இது நாங்க மட்டும் இல்ல, பீடாக்ல ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா, பும்ரா வரமாட்டாருங்க, ஆட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேரு இல்ல பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி வந்துருவாரு. கடைசி 2 மேட்ச் வந்துருவாரு. செமி ஃபைனல், ஃபைனல் வந்துருவாரு. ஏங்க ஐபிஎல்க்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாரி இப்ப போயிருக்கு. ஆனா இப்ப எதுக்கு வரப்போறாருன்றது யாருக்குமே தெரியாது. இல்ல ரிப்போர்ட் வந்துருச்சு. சாம்பியன்ஸ் டிராஃபி மட்டும் ஆட மாட்டாரு. ஐபிஎல் 2025க்கு ரெடி ஆயிடுவாரு. பாட்டி காசு வாங்கினாங்க பாட்டி. அப்படி சொல்லக்கூடாது. சும்மா அதாவது சொன்னேன். சொல்றத கேளு. இன்ஜுரி ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. சரி. அதுலருந்து சரியாவறதுக்கு ஒரு டைம் ஏற்படும். ஆ. இப்ப நீ சாம்பியன்ஸ் டிராஃபி டைம்ல வந்து ஆடிட்டு, அந்த இன்ஜுரிய போய் ஐபிஎல் டைம்ல ரெடி பண்ணி காண முடியுமா? புரியலல்ல. புரியல. உனக்கு ஒரு அடிபட்டிருக்கு அருண். சரி. இடையில இப்போ அடுத்த வாரம் உனக்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஆ. அது உன்னால ஆட முடியல. சரி. ஆனா அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மேட்ச் இருக்கு. அத போய் நீ ஆடுற. வேற ஒரு டீமுக்காக. இப்ப இந்த டீம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது எப்படி என் மேட்ச் மட்டும் நீ ஆடல, அந்த மேட்ச் மட்டும் போய் ஆடுறன்னு சொல்லிட்டு. ஆமா, நீ சரியானா தானே ஆட முடியும். ஆமா. அதுக்காக இந்த இன்ஜூரிய கொண்டு போய் அடுத்த வாரம் தள்ளி வைக்கவா முடியும்? முடியாது. அதேதான். இப்ப அதான் நடந்திருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அவரு ஆட மாட்டாரு. அது முன்னாடியே வரதுனால. ஐபிஎல்க்கு போய் ஆடுறாரு. ஏன்னா இத நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உன்ன மாரி தான் நெறைய பேரு. காசுக்காக போய் ஆடுறான். ஆனா டீமுக்காக ஆட மாட்டான்னு ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னே தெரியாம. நான் ஒரு ஜோக்குக்கு அந்த நீ மீம் டெம்ப்ளேட் ஜோக்குக்கு சொன்ன. அங்க போய் பாரு. நெறைய பேர் கமெண்ட் அப்படிதான் உண்மையிலேயே போடுறாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களே சீரியஸ்லி நான் ஜோக்கு தான் சொன்னேன். ஆனா நிதிஷ் bro சொன்னது உண்மைதான். இப்ப இன்ஜூரினா இப்பதான் ரெஸ்ட் எடுக்க முடியும். இதுக்கு அடுத்து வந்து நான் இது பண்ண முடியாது. சோ அதுக்கு ஒண்ணு சரி, ஓகே. அதான் சரி, பும்ரா சரி, சரி, அத விடுங்க. ரீப்ளேஸ்மென்ட் முன்னாடி வேற ஆளா சொன்னாங்க. அமைச்சரே இதுக்கு இது பதில் இல்லையே. கேமராமேன்லாம் துடிச்சு பும்ரா வரலன்னா அப்ப சிராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் தீபக். இல்ல சிராஜா? நான் அது நான் யாரு? அப்படின்னு நான் கேட்டாங்க. நான் பரவால்ல. நானாவது ஹர்ஷதீப் சிங்ன்னு. ஆனா அங்க அதெல்லாம் கிடையாது. ஓரங்கட்டுங்க. இறங்க செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா இறக்கி இருக்காங்க. அர்ஷதீப் உள்ள தானே இருக்காரு. ஸ்குவாட்ல தான் இருக்காரு. ஹர்ஷித் ராணா தான் ரீப்ளேஸ்மென்ட்னே இப்ப வச்சிருக்காங்களே. ஆமா. அவர் தான் ரீப்ளேஸ்மென்ட். பட் அவர் பேக்கப்பா தான் இருப்பாரு. மேக்ஸிமம் பேக்கப் தான். ஐ இது மீன் மட்டும் நடக்கல. எனக்கு தெரியாது. கம்பீர் இருக்கிற வரைக்கும் நான் எதையும் சொல்ல போறதில்ல. அர்ஷித் ராணா எங்க திடீர்னு ரேடாருக்குள்ள வந்தாருங்கிறதே கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. சீரியஸ்லி. ஓகே. ஒரு மேட்ச ஃபைனல்ல எனக்குமே இதாயிட்டு சிராஜ் வந்திருக்கணும்னு தான் ஆசை. பட் அர்ஷித் ராணா தான் ஆப்வியஸ் சாய்ஸ். இப்ப ஆமா. அவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. 140+ போடுறாரு. ம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டாரு. நம்பிக்கை அவ்வளவுதான் முடிச்சு வாங்கிட்டாரு. சோ விடுறதுக்குள்ள. எடுத்துட்டாங்க. அவர தான் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு. ஆ. ஐயய்யோ! பாவம் அந்த பையன். ஒரு ஓடிஐக்கு கூப்பிட்டாங்க. ஆமா, ஆட வச்சாங்க. ஆமா, போதும் உட்காருன்னாங்க. ஆமா. இப்ப திடீர்னு பார்த்தா சாம்பியன்ஸ் டிராஃபிலயும் பாய் பாய் சொல்லிட்டு ரிசர்வ் ரிசர்வ் பிளேயர் பிளேயரா தான். போட்டுருக்காங்க. அதுவும் நான் டிராவலிங். அதாவது டீம் கூட மாட்டாங்க. மேபி டீமுக்கு இன்ஜுரினா அவர கூப்பிட்டு போவாங்க. யாருக்கு இன்ஜுரி வரணும்? கில்லுக்கோ, ரோஹித்துக்கோ இன்ஜுரி வந்தா தான் ஜெய்ஸ்வாலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோஹித் கேப்டன் எப்படியா இருந்தாலும் ஆக மாட்டாப்ல. வைஸ் கேப்டன். அவருக்கு பும்ரா நீ பும்ரா ஆக்கி இல்லையோ விட்டுருவல்ல. பும்ரா இல்லையோ, சரி அப்ப நல்லா பந்து போடுறவங்க யாரு? சமீர் இருக்காரு. மண்டே எண்டே உடைச்சாதான் உண்டு. அர்ஷித் ராணாவே அனுப்பிச்சிடலாம். உடச்சிடுவேன். கம்பீர் தான் சாக்கு சொல்லிட்டு என்ன அவன ஆல்ரெடி தூக்கிரு. நான் கில்லி ஹேட்டர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் பேச வச்சுட்டு இருக்க. இல்ல. அதாவது இப்ப பேக்கப் ஓப்பனர் கிடையாது. சோ ம். அப்படின்னா என்ன பிளான் அப்படின்னா, மேபி இன்ஜுரி ஏற்பட்டா ஜெய்ஸ்வால வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வருண் சக்கரவர்த்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 4 ஸ்பின்னர்ஸா? ஆமா. இது இப்ப 5வது 5வதா ஒரு ஸ்பின்னரா? மொத்தம் 5 பேரையும் ஆட வைப்பீங்களா 11ல? வாய்ப்பு கம்மி. கம்மியா? அதிகமா? வாய்ப்பு கம்மி. அருண் என்ன அருண் 3 பேர் ஆல்ரவுண்டர் அருண். ஜடேஜா, அக்ஷர், வாஷி. சரி, பேட்டிங் உங்களுக்கு வாய்ப்பு குடுத்துருவாங்க. சரி. குல்தீப்பையும், வருண் சக்கரவர்த்தியும் வந்து ப்ராப்பர் ஏங்க ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கலாம். ஹர்திக்ன்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர என்ன மறந்துட்டீங்களா? என்ன மக்களே? ஐ டோன்ட் நோ. அதாவது நீங்க வந்து ஒரு 3 ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் கொண்டு போவீங்க. அதுபோக குல்தீப், வருணையும் ஃபுல் ஸ்பின்னரா யூஸ் பண்ணுவீங்க. அப்ப பேசரங்க யூஸ் பண்ணுவீங்க. இதுலயே 5 பேர் வந்துருச்சே. அதான் சம்மி எடுத்துட்டோம். 2வது பேசரங்க எங்க போவீங்க? நாங்க 5 ஸ்பின்னர் வச்சு போவோங்க. சரி. தர்மடி கன்ஃபார்ம். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. 5 சீரியஸ்லி. ஸ்பின்னர் எதுக்குன்னு தெரியல. அதேதான். அது அவங்க ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பாங்க. T20 ஆல்ரெடி வேர்ல்ட் கப் போம்போது அதான் அதேதான், கேட்டோம் அதேதான், ஏன்னு. அதேதான். இங்கிலாந்துக்கு எதிரா T20க்குமே நம்ம கேட்டோம். எதுக்கு இத்தன ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு ஆ. சொல்லிட்டு. பட் அது எல்லாத்தையும் ஜெயிச்சு காமிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ணோனே. சூப்பர். ஓகே ஆயிடுச்சு. மெயின் சம்பவமே இதான் அப்படின்னா என்ன? கம்பீர் வந்து ஸ்டார்ட்டிங்ல இப்படிதான் சொல்லி சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் பண்ண வேலைகள் நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம தோற்காததெல்லாம் தோற்கடிச்சு காமிச்சாரு. சரி, சோ சாம்பியன்ஸ் டிராபி ஒண்ணு தான் பெண்டிங்ன்றீங்களா? அதுல வின் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பெருசா போட்டிக்கு ஆள் இல்லையோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஆமா. அவர் ஏன்னா நேரம் ஒண்ணு பார்த்து சொல்றேன். இங்கிலாந்து இப்ப அடி வாங்கிட்டு இருக்கு. ஆமா, 1 பாகிஸ்தான் அது ஸ்குவாட் செட் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். ட்ரை சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க. அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா. நியூசிலாந்து மட்டும் தான் இப்போதைக்கு டஃப். ம். சோ அது கொஞ்சம் ஏன்னா நல்லா சார்னர் வந்து செம்மையா லீட் பண்ணிட்டு சீரியஸ்லி. இருக்காரு.
சரி ஆஸ்திரேலியா பக்கம் போவோம் அவங்க டேஞ்சர் அப்படின்னு பார்த்தா 5 பேர் ஆப் அடிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 5 ஆப் அடிச்சுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டார்க்கு வந்து இப்போ ரீசென்ட் அப்டேட் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஆட மாட்டார். ஆமா. கமின்ஸ் கிடையாது. மிச்சல் ஸ்டார்க் ஏன் ஆட மாட்டாருன்னா பர்சனல் பர்சனல் ரீசன். ரீசன். மார்கஸ் ஸ்டோய்னிஸ் ரிடையர்மென்ட் அனௌன்ஸ் ஆமா. பண்ணிட்டாரு. கமின்ஸ், ஹேசல்வுட், எல்லாம் இன்ஜுரி. மிச்சல் மார்ஷ் மிச்சல் எல்லாருக்குமே இன்ஜுரி. 5 பேர் ரூல்ட் அவுட். புதுசா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சொல்லிடுவா அதையும். சொல்லுங்க. என்ன மெக்குருக்கு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வெளியே கீயா போனது இருப்பாங்க. பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், மிச்சல் மார்ஷ், ஸ்டோய்னிஸ் இவங்கலாம் வெளியே போயிட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு பதிலா சீன் அபாட், பென்னு, ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் தன்வீர் சங்கா. தன்வீர் சங்கா பிபிஎல்ல நல்லா பண்ணியிருந்திருக்காப்ல. நீங்க சொன்ன ஸ்பென்சர் ஜான்சன் ஐபிஎல்லையும் சரி, பிபிஎல்லையும் சரி 2லயுமே நல்லா பண்ணியிருக்காப்ல. ஷான் அபபாட் வந்து சமீபத்துல டொமஸ்டிக் அந்த ஆஸ்திரேலியா நடக்குள்ள அதுல கொஞ்சம் டீசென்ட்டா பண்ணாப்ல. நான் அங்கங்க சும்மா ஸ்கோர் கார்டு மட்டும் அப்டேட்டா பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. கேப்டன் வந்து ஸ்டீவ் ஸ்மித். இது போதும். ஆஸ்திரேலியா பீக் ஃபார்ம் கன்டினியூஸ். அவ்வளவுதான். எழுதி வச்சுங்க. அது எப்படிங்கிறது இப்போ நடக்க போற ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா தான் தெரியும். இன்னைக்கு மேட்ச் நடக்க ஆமா. போகுது. அதுல ஆல்ரெடி டெஸ்ட்ல உரின்னு உரிச்சு தொங்க விட்டாங்க. பாவம். டெஸ்ட் சொல்ல முடியாது, எப்படி வேணா மாறலாம். சே, சே. சரி இதெல்லாம் விட வேற எதுவும் ரூல் அவுட் அப்டேட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. இல்ல. அத பவுலர் எடுத்தானே என்ன ஒரு ஆனந்தம். சீரியஸ்லி. செம்ம குஷியான. ஒரு பக்கம் வந்து பும்ராவா, தீபக் சகரா, அப்புறம் இன்னொருத்தர் போல்ட். போல்ட். இந்த பக்கம் சாண்டனரு, சாண்டரா, அல்லாஹ் அல்லாஹ் கசன்பர். இதுலதான் இப்ப பிரச்சனை வந்து நின்றுருக்கு. அல்லாஹ் கசன்பர் வந்து ரூல்ட் அவுட். சாம்பியன்ஸ் டிராஃபி அவர் ஆட மாட்டாரு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அண்ட் ஐபிஎல் 2025 இருந்தும் அவர் ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 மாசம் அவரால் ஆட முடியாது கிரிக்கெட். பாவையா இங்கிட்டு ஒரு ஐஎல் T20 அங்கிட்டு ஒரு அண்டர் 19 இங்கிட்டு ஒரு ஆஸ்திரேலியா பாவம் யாரு? ஆப்கானிஸ்தான். அல்லாஹ் கசன்பரா மும்பை இந்தியன்ஸ். அல்லாஹ் கசன்பர் தான். 4 மாசம் பெட் ரெஸ்ட் இல்ல. பாவம். சரி ஓகே. ஆனா அவரு தொடர்ந்து ஆடினதுனாலயே இந்த பிரச்சனை அதத்தான் நான் ஏற்படுது. சொல்றேன். ஒரே அதான் நாள் சொன்னேனே. ஒரே நாள்ல நாள் காலையில ஒரு மேட்ச், ஈவினிங் Yes, ஒரு அதேதான் மேட்ச். சொல்ல வரேன். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே அல்லாஹ் கசன்பர் யங் ஏஜ் தான். கண்டிப்பா அதுல இருந்து ரிகவர் ஆகி வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போ ஒட்டுமொத்த பிரஷர் சாண்டர் மேல தானா? இல்ல. பேக்கப்க்கு ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா நல்ல ஸ்பின்னர் எடுப்பாங்க. நீ சொன்ன மாதிரி இப்ப ஐஎல் T20, SA20ல நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல இருந்து யாராச்சும் ஒருத்தர் தட்டி தூக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபிக்கு ஏதோ கவலைக்கிடமான நிலைமைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டேனே. என்னது? யாரோ ஒருத்தர் ரூல்ட் அவுட் ஒட்டு மொத்தத்துக்கு வரவே மாட்டாங்க. அவங்களோட மிடில் ஆர்டர் ஆஸ்தான தூண் இல்லையாமே. ஜாக்கப் பெத்தல் ஆமால்ல. ரூல்ட் அவுட். அது ஒண்ணு இருக்குல்ல. ஜாக்கப் பெத்தலும் இங்கிலாந்து ஸ்குவாட்ல இருந்து வெளிய ஆமா, போயிட்டாரு. ஆமா. டாம் பேண்டன உள்ள கொண்டு வரதா அதேதான். பேசிட்டு இருந்தாங்க. ஆனா டாம் பேண்டன் நல்ல இதான். ஏன்னா இப்போ சூப்பரா இப்போ இருக்கு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு. அண்ட் பேத்தல் வெளிய போயிட்டாரு. பெத்தல் வெளிய போயிட்டாருன்னா அப்ப ஆர்சிபிக்கு பிரச்சனை. அதான் படிக்கல வச்சிருக்காங்கல்ல இந்தியன் பெத்தல். சார் நீங்க வேற. குட்டி எப்படி இருக்காரு? அவர் வேற இந்த இதுல யாரையுமே எடுக்கல. குட்டி எப்படி இருக்காரு? ஓகே. ரீப்ளேஸ்மென்ட். குட்டி எப்படி இருக்காருல? குட்டி எப்படி இப்பதான் வந்து ரைஸ் ஆஃப் த சீசன், பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த எல்லாம் வாங்கிட்டு சீசன் போனாரு SA20ல. ஏன்னா நல்ல சீரிஸ் இந்த தடவை ஒரு மெச்சூர் இன்னிங்ஸ் நிறைய ஆடினாரியா. செமையா இருந்துச்சு. பாக்குறது ஓகே முடிவே பண்ணிட்டு பெத்தல் வெளியே தானே. முடிவே இல்ல. அதான் கன்ஃபார்ம் வரமாட்டார் ஐபிஎலுக்கு. அவ்வளவுதான். எத்தனை ஆர்சிபிக்கு ஆப்பா, மும்பை இந்தியன்ஸுக்கு ஆப்பா. சரி சென்னைக்கு அடுத்து அப்படியே வந்தோம்னா சென்னை இப்போதைக்கு எதுவும் இல்ல. சரி ஓகே ஃபைன். அது இல்லாம ஆப் தமிழ்நாடுக்கு வேணா ஆப் ஒண்ணு இருக்கு. அதான் ரஞ்சில வெளியே போயிட்டாங்கல்ல. இல்ல விதர்பா வந்து சேப்பா வெளிய செம்ம பேட்டிங். ஐயோப்பா சீரியஸ்லி மரட்டு பேட்டிங். கருண் நாயர் தெரியுமா? கருண் நாயர் செம இன்னிங்ஸ் பா முடிச்சுட்டாரு. ஆனா தமிழ்நாடு ட்ரை பண்ணாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு ஆடின பேட்டிங் இந்த மேட்ச்ல ஆடல. அதான் உண்மை. ஆண்ட்ரே சித்தார்த் மட்டும் போராடினாரு. பட் எதுவுமே பண்ண முடியல. தமிழ்நாடு வந்து ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க விதர்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. 300+ டார்கெட்ல சீரியஸ்லி மொரட்டு பேட்டிங். இன்னும் அங்கிட்டு இன்னும் 3 இருக்கு குவார்டர் ஃபைனல் காலிறுதி. அது காலிறுதியில் தமிழ்நாடு வெளியே போயிருக்கு. அத சொல்லிக்க விரும்புறோம். இன்னொரு பக்கம் மும்பை வந்து ஐயோ ரகானே மறுபடியும் மும்பை வந்து வின் பண்ணிட்டாங்க. எஸ். அண்ட் அது இல்லாம குஜராத் ஆமா அவங்க வின் பண்ணிட்டாங்க சௌராஷ்டிராக்கு எதிரா. குஜராத் இல்ல அதனால தோத்து போயிட்டாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து கேரளாக்கு வந்து 400 டார்கெட் கொடுத்து ஜம்மு காஷ்மீர் வந்து செம்ம லீட் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு செமி போக. அதெல்லாம் வந்து நான் பிளாஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க 2 பேரும் அடிச்சது. பேர் மட்டும் டக்கு ஞாபகம் வரல. அதை மட்டும் மறந்துட்டேன். ஆனா போட்டோவை போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ இதான் ரஞ்சி டிராஃபில இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இது இல்லாம வேற ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா வெளியே போவார்னு எதிர்பார்த்த ஒருத்தர் தக்கா போஸ்ட்லாம் போட்டு கெத்தா உட்கார்ந்திருக்காரு. கம் பேக் இந்தியன் அண்ட் நாட் அவுட். கம் பேக் இந்தியன் தானே. ஒண்ணும் இல்ல ஓவன் கோயல் வந்து சென்னை எஃப்சில அவர் தான் நீடிக்க போறார் கோச்சா. அது வந்து மொத்தமா ஐஎஸ்எல்ல வந்து நான் ஸ்பானிஷ் கோச் ஸ்பானிஷ்ல இருந்து வராம ஒருத்தர் கோச் வந்து 100 ஐஎஸ்எல் போட்டிக்கு வந்து கோச்சா இருந்திருக்காரு அப்படின்னா அது அவர்தான்.
ஸோ அத போட்டு தலைவன் வந்து 100 நாட் அவுட்லாம் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு சூப்பர். மீம் போடலாம். நம்ம அந்த பேட்மேன் டார்க் நைட் சீரிஸ்ல வந்து ஜோக்கர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. பின்னாடி ஹாஸ்பிட்டல் வெடிச்சிரும். இங்க வந்து ஜோக்கரா வந்து நான் கோயல் தாத்தாவையும் அந்த ஹாஸ்பிட்டல் வெடிக்கிறது சென்னை என்எஃப்சி டீமையும் ஃபேன்ஸையும் வந்து போட்டுருக்காங்க. அதுக்குன்னு அவரு மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது அருண். ஸோ பார்ப்போம் அடுத்த சீசன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு ஒரு 4 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னை ஆமா. எஃப்சிக்கு. அது கரெக்ட்டா எப்படி 4 பண்ண இருக்கு. போறாங்க? ஏன்னா அவர நம்ம அவ்வளோ கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு செமையான வின்னு நடந்திருக்கு. ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிரா. ரோஸ் வந்துருச்சு. ஸோ அவருக்கு மட்டும் இல்ல பிளேயர்ஸுக்கும் சேர்ந்து வந்திருக்கு. பேபி இருக்கா? லெட்ஸ் சி என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, சரி. எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை. ரஞ்சில எல்லாரையும் பத்தி பேசணும். ஒருத்தர பத்தி மறந்துட்டோம். யாரு? மும்பை இந்தியன்ஸோட ஆமாமா. முக்கியமான நான் வின்னிங். எடுத்து வச்சிருந்தேன் மறந்துட்டேன். மும்பை பத்தி பேசும்போது அவரையும் பத்தி பேசிருக்கோம். கண்டிப்பா. ரகான் அடிச்ச செஞ்சுரி தானே? அது போக இன்னொருத்தர் இருக்காரு. சார் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஒண்ணு சொல்லியிருந்தாரு. நான் அடுத்து இங்கிலாந்து சீரிஸ் கூட்டு போங்கடா என்ன அப்படிங்கிறாரு. நான் ஸ்ட்ராங் கண்டெண்டர்ரா அப்படின்னு இருக்காரு. வேற யாரும் இல்ல, லார்டு சர்துல் தான். இப்பயும் லார்டு தான் அவரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். இந்த சீசன் ரஞ்சி டிராபி சீசன் 2024-25ல மட்டும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரே ஆல்ரவுண்டர் வந்து சர்துல் தாக்கூர் தான். மறுபடியும் சொல்லுங்க. சர்துல் தாக்கூர் தான். லார்ட் தாக்கூர் தான். முன்னாடி சொன்னது அப்படியே சொல்லுங்க. ரஞ்சி டிராபி 2024-25 இந்த சீசன்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் இஸ் ஒன்லி லார்ட் சர்துல் தாக்கூர். பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர். ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட். ரன் எவ்வளவு நான் சொல்றேன் பாருங்க இப்போ. பாத்தே சொல்லிடுறேன் ரன் அண்ட் விக்கெட். சோ பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. 402 ரன் 32 விக்கெட். இதெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க இத விட்டுப்புட்டு சரி ஓகே. யாரையா கூட்டிட்டு போய் யாரையோனா புரியல எனக்கு. அதெல்லாம் விடுங்க. அதுக்கு என்னைய போட்டு அடிப்பாங்க. சரி அடிக்காத அடி வாங்கிட்டு போங்க, விளையாட விடுங்க. சொல்லுங்க. ஓகே. இதான் இவ்வளவுதான் நியூஸ். சரி ஓகே. அடுத்த நியூஸ்ல பாப்போம். அடுத்து என்ன? சொல்லுங்க நீங்களே. எதுவும் இல்ல. கிளம்புவோம்.